கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வாக்கு, தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன். சங்கீதம் 32 சங்கீதம் முதல் வசனம். தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன். விசுவாசத்தின் நங்கூரத்தை ஒரு கிறிஸ்தவன் தன் ஜீவியத்தில் தற்காலிகமாக விட்டுவிடுவானாகில், தன் பகைவன் முன் அவன் நிற்பது அவனுக்கு அனுகூலமாக இராமல் நஷ்டத்தை வருவிக்கக்கூடியதாக இருக்கும். அவன் அதை சற்றும் விட்டுவிடும்போது இருள் அவனை சூழ்ந்து கொண்டு தன் தகப்பனின் வெளிச்சமான முகத்தை காணாதபடி மறைத்து போடும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். மீண்டும் அந்த நங்கூரத்தை அவன் அடைய பிரயாசப்படும் போது காரிருள் அவனை பலமாக அடுத்து சென்று தான் பூர்ணமற்றவனானபடியால் பயமும் திகிலும் அவனை மேற்கொள்ள செய்யும். ஆகையால் கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் பெற்ற சமாதானத்தை நம் இருதயத்தில் காத்து நடப்போமையாகில், நாம் அந்த விசுவாசத்தின் நங்கூரத்தை விட்டுவிடாமல் இருந்து சாத்தானின் பல காற்றுகளுக்கு தப்பி திசை கெட்டு போகாமல் இருப்போம். இல்லையேல் சாத்தானின் கண்ணிக்கு நாம் சிக்கிக்கொண்டு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அடைய வேண்டியதாக இருக்கும். நாம் தேவனை மாத்திரம் நம்பி இருக்க வேண்டும். வசனம் சொல்கிற பிரகாரமாக நம்முடைய ஜீவியத்திலே நங்கூரமாக இருக்கக்கூடியதான, ஆணித்திரமாக இருக்கக்கூடியதான கிறிஸ்துவை நாம் பிடித்து கொண்டு, கிறிஸ்துவை நாம் சார்ந்து கொண்டு, கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே பலனாக, ஆதாரமாக, அச்சாரமாக, நங்கூரமாக நாம் நம்பி சார்ந்து பிடித்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கு ஆதார வசனங்களாக பார்க்கும் பொழுது 61 சங்கீதம் 1-3 வசனங்கள். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும்போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலைகள் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருக்களுக்கு எதிரே பலத்த இருந்தீர் என்று இந்த வசனம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, ஆதார வசனங்களாக மற்றொரு வசனம் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 6 அதிகாரம் 18-19 வசனங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் துறைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று இந்த வசனங்கள் சொல்கிறது. ஆகையினாலே தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன் என்கிற வசனத்தின் ஆதாரமாக தேவனை நாம் நங்கூரமாக பிடித்து கொண்டு நாம் தொடர்ந்து ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய ஓட்டத்திலே ஜெயத்தை தருவாராக. ஆமென். God bless you.